ஹலோ மக்களே, இன்னைக்கு 19/12/2025 இன்னைக்கு தான் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அப்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவிட்டாங்கன்னா அதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல். உங்களோட பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் கூகுளில் elections.tn.government.in இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க. இதுதான் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவங்களோட வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு வெப்சைட் ஆஃப் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர் சர்ச் 2002-2005க்கான உங்கள் பேர் இருக்கா இல்லையா எஸ்ஐஆரில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ், நோ யுவர் பூலிங் ஸ்டேஷன், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணால் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது. அவர் சர்வீசஸில் எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கும். சர்ச் யுவர் நேம் இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், டவுன்லோட் ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறது, ரிஜிஸ்டர் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களோட சர்வீசஸ் நிறைய சர்வீசஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அதுக்கான பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் இல்லை சர்ச் பை டீட்டெயில்ஸ், உங்களோட ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பரை வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரோ உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தமிழ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிக் மூலம் தேடுதல், உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு மூலம் தேடுறது, அப்புறம் சர்ச் யுவர் டீட்டெயில்ஸ் வச்சு தேடுறது, அப்புறம் மொபைல் நம்பரை வச்சு தேடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணி உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கேப்சா கோட் இருக்கும். இங்கே வந்து உங்கள் கேப்சா கோடை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரல் ரோல் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி இங்கே காட்டும். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது சர்ச் பை டீட்டெயில்ஸ் உங்கள் நேமை வச்சியோ இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சியோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ் நேமை வச்சியோ இல்லை உங்களோட ஜெண்டர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு கீழே உங்கள் எந்த தொகுதியில் நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணி கேப்சாவை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சும் உங்கள் பேர் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட். இங்கே நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாங்குவேஜ் தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேரும் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட உறவினர் பேர், உங்கள் ரிலேட்டிவ் பேர் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஏஜ், உங்களோட ஜெண்டர் எல்லாத்தையும் என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டம், உங்களோட தொகுதி எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் இங்கே வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, நான் வெறும் மொபைல் நம்பரை வச்சு மட்டுமே சர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கீங்களா, இது தேர்ட் ஆப்ஷன். இங்கே வந்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இங்கே தெரிகிற கேப்சாவை என்டர் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போது நான் இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு இன்னும் வெளிவிடலை. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, இன்னும் வெளிவிடலை. ஆனால் இன்றைக்கி வெளிவிட்டுருவாங்க. ஒன்ஸ் அவங்க வெளிவிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ஒரு வீடியோ போடுவோம். இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் உங்களோட பேர் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.